ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி நாட்டுக்கோழி கிரேவி. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நான் 2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்து சுத்தமாக க்ளீன் பண்ணி அரை வேக்காடாக வேக வச்சுருக்கேன். அடுத்ததாக இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 வெங்காயம், 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி நம்ம குக்கரில் போட்டு இப்போ மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு 4-5 விசில் வரணும். அடுத்ததாக நம்ம மசாலாவை அரைச்சிக்கலாம். மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் கிரைண்டரில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, முழு மிளகு, 4-5 ஏலக்காய், 4-5 லவங்கம், 3 பட்டை, அப்புறமா 1 ஸ்பூன் அளவு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 4-5 பச்சை மிளகா, அடுத்ததாக பார்த்திங்கன்னா 4-5 காஞ்ச மிளகா, உப்பு சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம ஃபைன் பேஸ்ட் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம வேக வைக்கிறதுக்கு வச்சோம் இல்லையா குக்கரில் கோழி, நம்ம இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வேகிடுச்சு. ஒரு அகலமான பாத்திரத்துக்கு இப்போ மாற்றிக்கலாம் குக்கர்லேருந்து. ரொம்ப சட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இப்போது பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, இப்போ அது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம இதை மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். கிரேவிக்கு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெய், நமக்கு தேவையான அளவு எண்ணெய், உப்பு பத்தலை உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்ததாக நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இதை குக் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா கிரேவி பதத்துக்கு வரணும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் இது வேகணும் பாருங்க. இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். இது நல்லா திக்காக வரணும் கிரேவி. இப்போ இது நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். நமக்கு இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.